Hello viewers, Suresh here from CarControl Driving Academy, training in our car and one car in Chennai at doorstep. In the video, narrow street la eppadi ottnom or busy commercial roads rendathu mix panna mari eppadi ottnom அப்படின்றத பார்க்க போறோம். So run பண்ணிக்கிற vehicle பாத்தீங்கன்னா Baleno manual transmission. Okay. Narrow street பொறுத்தளவுல காரோட left spacing right spacing வந்து ரெண்டுமே வந்து செக் பண்ணிட்டே போகணும். ஆப்போசிட்ல வர வண்டி வருது அப்படினா அந்த ஆப்போசிட்ல வர வண்டியை நான் எங்க மீட் பண்ண போறேன் அப்படின்றது பார்க்கணும் एक्चुअली. லெஃப்ட் எது சார் சீலிங் இப்போ பர்சன் நடந்து வரார் இல்லையா அவர்தான் சீலிங். ஸோ கொஞ்சம் கூட ரைட்டு ஸ்ட்ரைட் அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி லெஃப்ட் எடுத்துக்கும். நிறைய பேர் என்ன போனீங்கன்னா கார் ரெக்டாங்குலர் பாடியை மறந்துட்டு இப்படி போகிற மாதிரி வருவீங்க. இந்த கார் நம்மள எங்கே மீட் பண்ண போகிறோம் இப்போ இங்கே தான். இங்கே ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ண ப்ரொசீட் பண்ணி கொஞ்சம் கூட ரைட் எடுத்தாமல் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரைட் எடுக்க போது ரைட்டில் மிரரில் எந்த கேப்பில் அந்த கார் பாஸ் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்படி நினச்சா இப்படி கார் போகுது அப்படின்றது ஈஸியாக வந்து தெரிய வந்துடும். ஆக்சுவலாக சரிங்களா. லெஃப்ட் சீலிங் பாருங்கள், ஒரு பைக்கோட ஆங்கிள் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைக்கு க்ளோஸாக போயிட்டு இருக்குன்னா பைக்கோட ஆங்கிள் பாருங்கள் இப்படி வச்சிருக்காரு. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கார் டிரைவிங் வரும்போது பைக்காக பார்ப்பீங்க, ஃப்ரண்ட்டை பார்ப்பீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ இந்த பைக் இருக்குது அப்படின்னா அந்த பைக்கோட எட்ஜோடைய கார்னர் பார்ட் வந்து எவ்வளோ கேப்பில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பார்வை கழுகு பார்வையில் இருந்தாலும் புற பார்வைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, பெரிஃபரல் விஷன் வந்து நல்லா எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக சரிங்களா. கொஞ்சம் கூட ஆக்சிலேட்டர் பண்ணிகிட்டே போங்க சார். கொஞ்சம் ஸ்பீடை ரைஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக லெஃப்ட் வந்து யாருக்கும் க்ளோஸாக போகாதீங்க. இப்போ வந்து பெடஸ்ட்ரியன் இருக்காங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது. ஆக்சுவலாக கொஞ்சம் சப்ஜெக்ட் வெளியே போயிடுங்க. ஏன்னா பெடஸ்ட்ரியன் வந்தாலே ரைட்டு மிரர் பார்த்துங்க, ஆப்போசிட்டில் யார் வரான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிக்க பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஓகேங்களா. லாஸ்ட் ரைட் எடுக்கணும். ஆக்சுவலாக சரிங்களா. லாஸ்ட் ரைட் எடுத்துட்டு இமீடியட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுக்கணும். ஆக்சுவலாக லெஃப்ட் சீலிங் பாருங்கள், அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் இண்டிகேஷன் போட்டுக்கோங்க. ஜங்ஷன் ஏரியா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்பீடு அப்சர்வேஷன், கிளச்சை வந்து க்ளோஸ் பண்ணி லைட்டாக பிரேக் டச் பண்ணி செகண்ட் கியரில் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி கேடுவோங்க. 360 டிகிரி அப்சர்வேஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக செகண்ட் கியரில் பண்ணிடுறீங்களா, சூப்பர் சார். ஆஃப் கிளச் டெக்னிக், ஸ்லோலி ஸ்ட்ரைட் இந்த சரி, பர்ஃபெக்டாக டச் டவுன் பிரேக்கிங், நைஸ். இப்போ இந்த மாதிரி பிஸியான ரோட்ஸில் வரும்போது இந்த மாதிரிலாம் வந்துடுவாங்க. நம்ம தான் அந்த ஸ்பீடு கண்ட்ரோலில் போடணும். ஆக்சுவலாக செகண்ட் கியரில் போகிறது மாதிரி இந்த லெஃப்ட் தான் எடுக்கணும். ஆக்சுவலாக கிளச் டவுன் பண்ணி நல்லா ஸ்லோ பண்ணி லெஃப்ட் எடுத்துக்கோங்க. சைடு மிரர் வந்து ரோடு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வச்சு லெஃப்ட் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக யூஎஸ் உங்களுக்கும் இந்த செம இன்புட்டு ஃபுல்லாக திருப்புங்க சார். நைஸ். கடன் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. சைடு மிரர் ரோடு ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சைடு மிரர் வந்து 1/3 ஆஃப் த கார் பாடியில் பொசிஷன் பண்ணிக்கிறதுனால இஃப் இட் கம்ஸ் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரோடு ஸ்டார்டிங் வர வச்சு லெஃப்ட் திருப்பிங்க அப்படின்னா பின்னாடி பாடி வரைக்கும் நமக்கு ஈஸியாக ட்ராவல் ஆகிடும் அப்படின்ற கான்செப்ட். ரைட் எடுத்துக்கலாங்க. ரைட் இண்டிகேட்டர் போட்டுருங்க. கிளச் டவுன் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ரெசிடென்ஷியல், கொஞ்சம் ஸ்லோப்பு ஓகேங்களா. ப்ராட் ரைட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. அங்கே ஒரு பைக் நிற்குது இல்லை, கிளச் கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுங்க சார். நைஸ். ஓகே. மூமெண்ட்லேயே பண்ணணும்னு பார்க்காதீங்க. கிளச் கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்லோ பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக சரிங்களா. அவ்வளோ கிளச் ஃபுல்லாக விட்டுட்டு மூமெண்ட்லேயே லெஃப்ட் ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, இந்த பைக் இருக்குது, ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டே போங்க. ஆக்சுவலாக சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்கன்னா சின்னதாக ரோடு பார்த்துட்டே போங்க. ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து காரோடைய லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்கும் டவுட்ஸ் இருக்குது அப்படி இருக்கும். ஓகே. ஸோ காரோடைய லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் சென்டர் பாயிண்ட் சொல்லியிருப்போம். நிறைய வீடியோஸ்லேயும் சென்டர் பாயிண்ட் இருக்கும். என் வீடியோஸில் சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளியே இருந்துச்சுன்னா வெளியே இருக்கும்னு இருக்கும். பட் ரியலாக வந்து லெஃப்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பேசிங்கில் இருக்குது, ரைட்டுக்கு எவ்வளோ ஸ்பேசிங்கில் இருக்கும் அப்படின்றது வந்து அனலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக லாஸ்ட் லெஃப்ட் எடுத்து பாருங்க. ஆக்சுவலாக சரிங்களா. போயிட்டு எடுத்துல மூமெண்ட்லேயே வச்சுக்கோங்க. டன். ஓகே. ஆப்ஜெக்ட் பாருங்கள், லெஃப்ட் ஆப்ஜெக்ட் பாருங்கள், ரைட் ஆப்ஜெக்ட் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ரெண்டுக்கும் ஈக்குவல் கேப்பில் போகணுன்ற மாதிரி பிளேசிங் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் கூட லெஃப்ட் வந்துட்டோம். எஸ் சார். ஈக்குவலாக ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கீங்க. மிரர் செக் பண்ணி ரெண்டுத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் கேப் இருக்கான்னு பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டு ஈக்குவல் கேப் இருக்கா, பர்ஃபெக்ட். ஆக்சுவலாக டன். சரி, இப்போ நம்ம ரெண்டு மாதிரி கேப்பு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம எவ்ரி டைம் பண்ணுற ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக சூப்பராக இருக்கும்னு அர்த்தம். ஆக்சுவலாக கார் ஃபுல்லாக லெஃப்ட் அடிக்கணும் சார். ஃபுல்லஸ்ட் லெஃப்ட் அடிச்சு கிளச் டவுன் பண்ணிடுங்க, விட விடாதீங்க. இது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க சார். கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கீப் இட் ஸ்ட்ரைட் ஃபார் சம் டைம். நம்ம லெஃப்ட்லேயே வச்சிருந்தீங்க என்ன இருக்கும், பைக்கு க்ளோஸாக போயிருக்கோம் இல்லையா. அப்படி இந்த ஆங்கிள்லேயே போங்க. ஆங்கிள்லேயே போகிற மாதிரி ப்ளீஸ் கம் டு தி லெஃப்ட் சைட். இப்போ கொஞ்சம் மூமெண்ட்லேயே வச்சுக்கோங்க சார். இப்போ நம்ம செகண்ட் கியர்ல எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க. நல்ல கிளச் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் தான் இது பண்ண முடியும். இது கொஞ்சம் கூட வந்து ஒரு இன்ச் கூட கிளச் லிஃப்ட் பண்ணணும்னு பார்க்க. இப்போ அந்த காரை நம்மளால எங்கே மீட் பண்ண போகிறோம், இங்கே மீட் பண்ண போகிறோம். அவருக்கு போகிற வழி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டன். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ மூவ் பண்ணுங்க. இப்போ அந்த ஆட்டோ
அவங்க போய்க்கலாம், அங்கே ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ வெஹிக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மாதிரி எல்லாரும் ஒரே பாடி வச்சு இல்லை. ஸோ இப்போ நிறைய பேர் நேரோ ஸ்ட்ரீட்டில் போகும்போது என்ன பண்ணணும், மெச்சூரிட்டி எடுத்துட்டு வாங்க மக்களே. எல்லாரும் வந்து என்ன வெஹிக்கிள் வருது அந்த வெஹிக்கிளுக்கு தேவையான ஸ்பேஸ் ரைட்டில் நான் கொடுத்து கொஞ்சம் ரைட்டில் இருக்கோங்க சார், ரைட்டில் நல்லா இருக்கோங்க, மிரர் செக் பண்ண மாதிரி இல்லை. அதான் டைட் கிளச் மெத்தட். நிறைய பேர் வந்து கிளச்சை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துலாம் கொடுக்கக்கூடாது. கிளச்சில் வந்து இது வந்து டைட் கிளச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைட்டிங் பாயிண்ட் ஒரு இன்ச் ரிலீஸ் பண்ணி கம்மி பண்ணுறது, ஒரு இன்ச் ரிலீஸ் பண்ணி கம்மி பண்ணுறது, ஒரு இன்ச் ரிலீஸ் பண்ணி கம்மி பண்ணுறது. இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் வந்து டைட் கிளச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து கரெக்டாக ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் மெனுவர் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் டோர்ஸ்டெப். Thank you for watching this video.